வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நானும் பரத்தும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபோன் பேசுவோம் அப்படின்னு சொல்லணும்னா, அது முக்கியமாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது ஊருக்குள்ளே அப்படின்னும் போது நாங்கள் கண்டிப்பாக கனெக்ட் ஆகி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ண ஒரு காலோட ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்தா பயந்துருவீங்க. எவ்வளோ நேரம் பேசுனே தெரியாமல் பேசிட்டு இருந்தோம்டா. அது பாட்காஸ்ட் எவ்வளோ நேரம் போகுது, அதே அளவு போகும். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போகும் சம்டைம்ஸ். ஏன்னா நடுவில் நிறைய கெட்ட வார்த்தைலாம் வரும். அதெல்லாம் நாங்கள் சென்சார் பண்ணிவிடுறோம் பாட்காஸ்ட்ல. கரெக்டு தான். இப்போ இங்கே பாரு, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குல்ல, நானும் நீயும் பேசிட்டு இருந்தோம்ல. ஆமாம், இது வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கால்ஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம். ஏன் இவ்வளோ பெரிய கால் பேசினோம்? அது ஏன்னா எதனால் பேசணும் அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம்ங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கும், எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அது இருக்குது. அதை தாண்டி என்னன்னா கமிட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெடிகேஷன் அப்படின்னு ஒன்று நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம். டெடிகேஷன். அது வேற நிறைய மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்னன்னா, இப்போ பொது வெளியில் வந்து நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன்னு வைங்களேன். நான் யாருன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிற கருத்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கலாம். இல்லாட்டி என்னை பிடிக்காதவங்க நான் என்ன சொன்னாலுமே பிடிக்காதுன்ற மனநிலையில் இருப்பாங்க. ஆனா அங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, சொன்னது யாரு அப்படின்னு யாரு கேட்டாலும் டக்குன்னு என் ஃபேஸை நீங்க காட்டுவீங்க. இந்த அண்ணன் தான் சொன்னாரு, இல்லாட்டி இந்த பையன் தான் சொன்னா, இந்த இவன் தானே சொன்னான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆயிடுது, நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பும் ஒரு சோஷியல் ஸ்பேஸா இருந்தது. சரியா? சோஷியல் ஸ்பேஸ். அங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, பரத்வாஜ் சி அப்படின்னு இப்போ ஒரு சேனல் இருக்கு, BWJ பில்ட் அப்படின்னா, அது பரத்தோட பர்டிகுலர் ஸ்பேஸ், அது பிரைவேட் ஸ்பேஸ் கூட வைக்கலாம். இப்போ பரத் அதை எப்படி நினைச்சுக்கலாம்னா, நான் ஒரு கருத்து சொல்றேன், அது என்னோட மெமரிக்காக நான் வந்து பேக்கப்காக ரிமைண்டரா எடுத்து வைக்கிறேன், இல்லாட்டி வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறேன் போது அதை நான் பிரைவேட்டா போட்டு எனக்குள்ளேயே நான் வச்சுக்கலாம். அன்லிஸ்டடா வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அனுப்பிக்கலாம் இருக்கு, இல்லைன்னா நான் வந்து பப்ளிக் பண்ணிடலாம் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 3 கைண்ட் ஆஃப் வீடியோ வச்சிருக்கேங்க. சரியா? இது வந்து என்னன்னா யூடியூப்ல இருக்கிற ஒரு இடம். இதே மாதிரி நான் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நான் டைப் பண்ணிட்டு டிராஃப்ட்ல வேணா சேவ் பண்ணிக்கலாமே தவிர பப்ளிஷ் பண்ணிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியணும்லாம் பண்ண முடியாது. அது ட்விட்டர்ல அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஃபேஸ்புக் மட்டும் என்ன வாழுது, எல்லா இடமும் அப்படிதான். அப்படி டிராஃப்ட்ல வேணா வச்சுக்கலாம். இதுல இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல நிறுத்தி ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் வந்து நான் கேட்க விரும்புறேன். இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நம்ம லைஃப்குள்ளே என்டர் ஆகுறது பார்த்தா ஒரு 12ஆம் கிளாஸு டைமில் அதை பற்றி பேச்சுக்கள்லாம் வருது. நம்ம காலேஜ் உள்ள போகும்போது இந்த ஆர்கூட்டுலாம் வருது. அப்போது அந்த சேட் இருக்குது, யாஹூ மெசஞ்சரு, கூகுள் டாக்லாம் அப்போ தான் வருது. ஃபேஸ்புக்லேயும் வந்து ஃபேஸ்புக்கெலாம் சேட்டே கிடையாது அப்போல்லாம். ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் மட்டும் அனுப்பலாம். ஸோ ஃபேஸ்புக்கை பற்றி அப்போ தான் கொஞ்சம் பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். அது இப்படி ஒன்று வந்திருக்கான்ப்பா, அமெரிக்காவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. facebook.com அப்படின்னு போனால் அது வந்து கேட்கும், நீ ஏதாவது யூஎஸோட யூனிவர்சிட்டியில் இருக்கியா அப்படின்னு கேட்கும். அது கொடுத்தாதான், அந்த ஐடி கார்டோட அந்த நம்பர் கொடுத்தாதான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ அப்போ நம்ம என்ட்ரே பண்ண முடியாத ஒரு டைம்லாம் இருந்தது. அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. அந்த டைமில் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீ எப்படி பார்த்த சோஷியல் மீடியாவை? நான் சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்த மதிக்கவே இல்லை. நான் அதை இப்போ சொல்ல நினச்சேன். நான் எப்படி இருந்தேன்னா, என்கிட்ட பட்டன் ஃபோன் இருக்கு, 6070 இருக்கு, 2310 இருக்கு. எனக்கு வந்து யார் ஃப்ரெண்ட்ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் குரூப் மெசேஜ் அனுப்ப முடியும். அதை மட்டும் நான் பாட்டுக்கு போட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ஈஸிலி ஆக்சசிபிளா எங்க போனாலுமே என் பேக்கெட்ல தொங்கிட்டு இருக்கு போது நான் எதுக்கு இதை தேடி போகணும்னு நினைச்சேன். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சோஷியல் மீடியாக்குள்ள வரேன்னு வையேன், ஆர்கூட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன். அங்க வந்து யாரை பார்த்தாலுமே அவங்க சொந்த இமேஜே காணும். ஆமா, கரெக்ட். உள்ள போனா பூ பிக்சர் இருக்கு, நாய்க்குட்டி பிக்சர் இருக்கு என் கிளாஸ்ல. ஸோ நான் நீங்க சொல்லு நான் வரேன். நான் என் சைட்ல இருந்து அந்த ஆர்கூட்ட அந்த அப்ரோச் வரேன். நான் எதுக்கு சொன்னேன்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ உள்ள வரேன். உள்ள வந்து பார்த்தா இப்படிதான் இருந்தது. இதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, இப்போ அட்லீஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து SMS அனுப்பும்போது என்ன பண்ணுவேன்னா, குட் மார்னிங், இல்லாட்டி இப்போ செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது நாளைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் அனுப்பி விட்றா, ஏதோ ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் SMSல. இங்க நான் பாக்குறேன் சம்பந்தமே இல்லை, எதையோ வந்து போடுறான். பொன்மானே எல்லாம் இல்லை, எங்க எதையோ தாண்டி யாரோ எதையோ போட்டாங்கன்னு இவனும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அது என்ன எனக்கு சுத்தமா தெரியல. XYZ அப்படி இருக்கு. அந்த ABCD XYZ நான் வரேன். ஸோ அதான் இது எதுக்குன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஆரம்பிக்குது பாருங்களேன். சிவா வந்து மெசேஜ் அனுப்புறான். யாருக்கு அனுப்புறான்? பரத்துக்கு அனுப்புறான். பரத்துக்கு ஏன் அனுப்புறான்? பரத்தோட ஃபோன் நம்பர் ஏன் இருக்குன்னு அனுப்புறேன். பரத்தோட ஃபோன் நம்பர் ஏன்ட்ட யாரு? ஏன்னா பரத் என் ஃப்ரெண்ட், அதனால ஏன்ட்ட இருக்கு. ஆமா, நேர்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனவங்க அப்படி அந்த மாதிரி. ஆமா. ஸோ அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, மோர் லைக் ஆன்லைன் இல்லை, ஆஃப்லைன். ஆமா, ரிலேஷன்ஷிப், ஆஃப்லைன் ரிலேஷன்ஷிப். ஆமா. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, சில சமயங்களில் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நம்பர் கூட நமக்கு கிடைக்குங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைமில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்களை மீட் பண்ணணும்னு நமக்கு தோணுங்க. ஆமாம். ரொம்ப ரேராக தான் நம்ம மீட் பண்ண முடியாமல் போகும். அது எப்படின்னா, ஒரு நம்பர் கிடைக்குது, அது வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு,
இவன் வந்து இப்போ என் கூட சென்னையில படிக்கிறான் காலேஜ்ல. ஆனா இவனோட சொந்த ஊர் என்னன்னு பார்த்தா தேனியா இருக்கும். நான் தேனிக்கு போனாதான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்க முடியும். ஆனா அவனும் நானும் நல்லா பேசிப்போம். ஆமா. இப்போ நான் அவனை போய் பார்க்க முடியுமானா அவ்வளவு ஈஸி பாசிபிள் கிடையாது. ஆனா நம்பர் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்துன்னு வைங்களேன். சோஷியல் மீடியாக்குள்ள போறேன், ஃபேஸ்புக் போறேன், எங்க போனாலும் யோ என்னென்னலாமோ பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எதையாவது ஒரு போஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல பாதி பேருக்கு மூஞ்சி என்னன்னே தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு அந்த ஆக்ட்ரஸ் பேர்ல கூட தான் அக்கௌண்ட் யாருனாலும் ஓபன் பண்ணிப்பாங்களா, உடனே அந்த பேஜை போய் ஃபாலோ பண்றது. ஸோ இப்படிலாம் இருந்தது. இந்த இடத்துல இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, யார் அந்த அக்கௌண்ட் ஓனருங்கிறது யாருக்குமே தெரியல. இப்ப நான் இதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் சொன்ன வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லை. அப்பவே ஆர்கூட்லயே அனானிமஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கூட்ல இருந்து ஃபேஸ்புக் போகும்போது இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சது. ஆமா, சம்பந்தமே இல்லாம யாருனே தெரியாத ஒருத்தரோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ண சொல்லி அதுவே நோட்டிபிகேஷன் அனுப்பும். சாகடிக்கும். ஆமா, இதுல வரேன் ஆர்கூட்டுக்கு நான் வரேன். அந்த ரீசனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்க போற நிறைய பேருக்கு அந்த ரீஜன் வந்து அந்த டைம் அந்த ரீஜன் அதை பத்தி எல்லாம் வந்து சில அவேர்னஸ் வந்து சொல்லலாமா. நீ இப்போ வந்து அந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறேன்னா, 2010 டைம்ல 2007 சரி 2007ல இருந்து 10க்குள்ள இன்டர்நெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, சோஷியல் ஆப்னு ஒன்றுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும், அதே சமயம் அதில் எவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ ஆர்கோட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வால்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஸ்கிராப் புக்குன்னு வானுங்க. அது ஸ்கிராப் புக்கில் வந்து யார் வேணால் நம்ம வாலில் வந்து எழுதிட்டு போயிடலாம். நமக்குன்னு ஒரு செவர் இருக்கும். அந்த செவரில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் வேணால் வந்து அதில் ஸ்கிராப் எழுதிட்டு போகலாம். இப்படி ஒன்று இருக்கும். அப்புறம் நாம வந்து அதே மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேஜில் போய் நம்ம இதில் டெஸ்டிமோனியல்னு வேற ஒன்று இருக்கும். அந்த டெஸ்டிமோனியல் என்ன அப்படின்னா, இவன் யார் தெரியுமாயா, இவன் ஒரு பெரிய ஆளியாவன், வேற லெவலியாவன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம வந்து எப்பயும் போல போஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். மெசேஜிங்லாமும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆர்கூட் நான் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணுறேன், நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன். நான் வந்து குரூப் மெசேஜில் கூட இல்லை, நான் டெய்லி போய் மீட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸை. ஏன்னா எப்படி நான் மொட்டை மாடியில் கிரிக்கெட் ஆடுறது, இல்லாட்டி கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடுறது, சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று இருக்கும். அப்படி இல்லாட்டி எவனா ஒருத்தன் வந்து அப்போதான் வந்து என் காலேஜில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிசி ஒன்று வாங்குறான். அவன் வீட்டில் அடம் பிடிச்சி பிசி வாங்குறான். பிசி இல்லை அப்படின்னா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான். அந்த பிசி வந்து கேமிங் மிஷினாக வாங்குறான். நான் தான் அவனுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ டர்ட்டுன்னு ஒரு கேம் வருது. அப்போ நாங்கள் வந்து எல்லாரும் போய் டர்ட் கேம் போய் ஆடுறதுக்காக நாங்கள் டர்ட் ரேசிங் செம்மையாக இருக்கும். கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ் அடிக்கலாம், சூப்பராக இருக்கும். காலின் மிக்ரே அந்த சீரீஸ், காலின் மிக்ரே ரேலின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஃபோன்லலாம் கூட நிறைய வரும் தெரியுமா. அந்த சீரீஸில் வந்த டர்ட் கேமு இப்போ கூட வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஆஃப் ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கேம் செம்மையாக இருக்கும். அந்த கேம் வந்து டர்ன் எடுத்து ஆடுவோம். ஏன்னா வேற யாருக்கிட்டையும் பிசியில் அந்த மாதிரி கேம் விளையாடுற கேப்பபிலிட்டி இருக்காது. என்கிட்ட இருக்கிற பிசி 800 MHz CPU, 128 MB RAM இப்படி இருக்கும். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். போனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் போவேன். ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் ஆர்கூட் வந்து வருது. சரி என்னதாண்டா இதில் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சும்மா அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போகிறோம். எடுத்த உடனே எனக்கு என்ன வருது அப்படின்னா, என் ஸ்கூல் பசங்கள்லாம் இருக்கானுங்கல்ல. இப்போ நான் காலேஜ் போயிட்டேன், அவனுங்களாம் வேறு காலேஜ் போயிட்டானுங்க. என் கூட வந்து அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணல. அதனால அவனுங்க வந்து ஜாயின் ஆகிறானுங்க அதில். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அந்த பிளர் ஆகுது. அதாவது அவங்களாம் வேற காலேஜ், ஆனாலும் அவன் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறான் ஆர்கூட்டில். அப்படி வருது. அவனுங்கெல்லாம் வந்து ஏதோ டெஸ்டிமோனியல் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் எழுதிட்டு போகிறானுங்க. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொறி தட்டுது, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். நம்ம இப்ப யாருன்னு அவனுக்கு தெரியாது, இப்ப யாருன்னு. ஆமா, ஏன்னா ரொம்ப எல்லாரும் 5 வருஷம் முன்னாடி நான் என்னனாலும் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த 5 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணேன்றதை வந்து இப்ப வந்து சொல்லிட்டு எனக்கு அங்க வேற நிக் நேம் இருந்திருக்கும், இங்க வேற நிக் நேம் இருந்திருக்கும். எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து மொட்டைன்னு நிக் நேம், என்ன ஏன்னா நான் மொட்டை அடிச்சிருந்தேன் அதனால மொட்டைன்னு நிக் நேம். ஆனா காலேஜ்ல வந்து எனக்கு லைட் ஹவுஸ் நிக் நேம். ஹைட்டா இருக்கிறதுனால லைட் ஹவுஸ், முடி இருந்ததுனால மொட்டைன்னு கூப்பிடல யாரும். அப்போ இவன் வந்து டெஸ்டிமோனியல் மொட்டைன்னு போடுறான். இதை என் காலேஜ் பசங்கள்லாம் வந்து பாக்குறானுங்க, என்னடா மொட்டைன்னு போடுறானுங்க, உனக்கு தான் இவ்வளவு முடி இருக்கேன்றானுங்க. இப்பவே கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இந்த சோசியல் மீடியால ஏதோ பெரிய வில்லங்க இருக்குடான். டெஸ்டிமோனியல்ல ஒருத்தன் வந்து என்ன போடுறான், ஒரு ஃபேக்கா ஒரு ஸ்டோரியை ஒன்று போடுறான். எனக்கு வேணும்ட்டே வீம்புக்கு அவன் கேட்டா காமெடி பண்றாங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து போடுறான். எனக்கா புரியவே இல்லை, என்னடா அது டெஸ்டிமோனியல்ன்ற பேர்ல எவனோ ஒருத்தன் எதையோ வந்து எழுதி வச்சுட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ல எவனோ ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். பார்த்தா என் ஸ்கூல் ஃப்ரெண்டு வேற ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஏதோ அசின் ஃபோட்டோ மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வந்து போட்டிருக்கிறான். அப்போ என் காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த என் காலேஜ் ஃப்ரெண்டு சொல்கிறான், எனக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்குடா அப்படிங்கிறான்.
அதுல பார்த்தா அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் போட்டோ போட்டு வேற ஒரு மெசேஜ். இன்ஃபேக்ட் ஆக்ட்ரஸ் போட்டோ கூட இல்ல, ஒரு பொண்ணு போட்டோ போட்டு வருது. அந்த பொண்ணு ஆர்கூட்ல இல்ல, அது லேட்டரா தான் தெரியுது. எங்க ஃப்ரெண்ட் கேங்ல இருக்க அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு போட்டோ போட்டு இவனை வம்பிழுத்திருக்கான். ஏ ஐ லவ் யூன்லாம் போட்டு. இதெல்லாம் பண்ற வேலை எல்லாம் பண்ணிருப்பானுங்க. கரெக்டா? இதெல்லாம் ரொம்ப நார்மலுங்க. இப்பெல்லாம் வந்து வேற லெவல்ல டீப் ஃபேக் பண்ணி அனுப்புறது லெவல்ல போயிருச்சு. அப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஃபேக் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த டைம்ல இருந்தே எனக்கு என்ன மாதிரி ஆரம்பிச்சிருச்சு, என்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, சோசியல் மீடியால எதுக்குமே மதிப்பு மரியாதை இல்லை, ஒரு பார்டர்ஸே இல்லை, ஈஸியா பார்டரை தாண்டி வர முடியுது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு நான் ஆர்கூட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆர்கூட் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஃபேஸ்புக்கும் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு வெளியே வந்துட்டேன். யூஸ்வலாக சோஷியல் மீடியாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ட்விட்டர் தான் என்னை கேப்சர் பண்ணிச்சு. ட்விட்டர் ஏன் கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னா, இப்போ ஃபோர்ஸ்கொயர்னு ஒரு ஆப் இருந்துச்சு. நீ யூஸ் பண்ணியிருக்கியா? அதெல்லாம் சும்மா இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததோட சரிடா. அது ஃபோர்ஸ்கொயர் வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஆப். என்னதுன்னா, நீ எங்கே போறியோ அங்கே வந்து பின் போடுவோம். அது பின் போட்டுட்டு ட்விட்டர்ல நீ வந்து அதை ஷேர் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து நீ எங்கெல்லாம் போயிருக்க அப்படின்றத நீ கலெக்ட் பண்ணலாம். இது ஒரு எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சோஷியல் மீடியா வந்து நான் எங்கெல்லாம் போயிருக்கேன், எந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன், அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்க கூடும் அப்படிங்கிற அந்த மெமரிஸை நான் வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக ட்விட்டர்ல நான் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் மாதிரி ஃபேஸ்புக்ல போடுவேன். ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்கேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். ஃபோர்ஸ்கொயர்லேருந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கு ஷேர் ஆகும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபோர்ஸ்கொயர் அப்படிங்கிற ஆப்புக்காக தான் நான் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தேன். அப்போ தான் ட்விட்டர் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ட்விட்டர் தான் கேப்சர் பண்ணிட்டாங்க. ட்விட்டரில் வந்து அப்போவே அனானிமஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மி பேர். இப்போ இருக்கிற மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது, செலிபிரிட்டிஸ் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கிடையாது, டெக் ரிவ்யூவர்ஸ் கிடையாது, யாரும் கிடையாது. சாதாரண மக்கள்ல ரொம்ப ஆர்வ கோளாறு இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வருண் இருப்பாரு, நான் இருப்பேன், நம்ம டீம்ல இருக்கிற பசங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மேட்டர் தெரியுமா, இப்போ வரைக்கும் கூட என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் தேடினா ட்விட்டர்ல தேட முடியாது. ஃபேஸ்புக்ல தான் இருக்கானுங்க. அங்கதான் நிக்கிறான் ட்விட்டர். இன்னி வரைக்கும் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்விட்டர் ஒரு வித்தியாசமான ஒரு பிளாட்ஃபார்முங்க. ஏன்னா என் அம்மா இன்ஸ்டாகிராம்ல, என் அம்மாவுக்கு எவ்வளவு வயசு ஆகுது, எனக்கே 36 வயசு ஆகுது. எங்க அம்மாவுக்கு எவ்வளவு இருக்கும் வயசு, அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. உண்மைதான் சொல்றது, கரெக்ட். ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க, ஆனா ட்விட்டர்ல இல்ல. இது வந்து பயங்கரமான ஃபேக்ட். ஆமா. ஸோ இப்படி ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நாங்க வரோங்க. அதனால இந்த கான்டெக்ட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் திரும்பியும் அதான சொல்ல வந்தேன். என்னன்னா, ஃபேஸை காமிச்சு நம்ம ஒரு டேட்டா கொடுக்கும்போது என்னை பார்க்குற நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம். நான் தப்பாக சொல்லியிருந்தனாலும் நீங்கள் சொல்லலாம், நான் அதை அக்செப்ட் பண்ணுறது பண்ணாது ஏன் இஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அட்லீஸ்ட் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் அது யார் தப்பாக சொன்னது இல்லை யார் கரெக்டாக சொன்னதுன்னும் போது என் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். கரெக்ட், சரியா? அப்போ இந்த இடத்துல ஆட்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு, எனக்கு. ஏன்னா இப்போ நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாம், அதில் மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நான் அதை ஒத்துக்கணும், அதான் உண்மை. அதை விட்டு நான் பிடிச்ச முயல் 3 கால் இப்படியே சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தால் விளங்காது. ஆமாம். அப்போ நான் வந்து என்ன ஆகிடும்னா, இதில் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட பேட் குவாலிட்டியாக ஒன்று மாறும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் யாருமே என் கூட அதுக்கப்புறம் எதுவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க, நான் விட்டு போயிடுவீங்க. ஆமாம். நீ வந்துட்டு ஏதாவது சொன்னாலும் இவங்க கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிடுவீங்க. ஆனால் இவனை திருத்த முடியாது, அவ்வளோ. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ இங்கே என்னன்னா, ஒரு ஃபேஸை காமிச்சு போடக்கூடிய ஒரு கண்டென்ட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் வேல்யூ வருது அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஏன்னா கமெண்ட்ல சிலர் வந்து பேரே பார்த்தீங்கன்னா பேர் இருக்காது, ப்ரொஃபைல் பிக்சர் இருக்காது. ஆமாம். அவங்க பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பக்கம் வந்திருப்பாங்க. ஆமா. வந்துட்டு அவங்க போட்டதே அந்த ஒரு கமெண்டா தான் இருக்கும். எவ்வளவு ஈஸி அப்படின்னு பார்த்தேன்னா, அவங்க இப்போ உள்ள வரும்போது அப்படியே கொட்டி கிடக்கு சோஷியல் மீடியா. அதாவது சோஷியல் மீடியால அக்கௌண்ட் கிரியேட் பண்றது வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அப்படின்னா கூட பரவாயில்ல. ஐடென்டிட்டி கார்டுனா அதை வச்சு நான் உண்மையா இருக்கும்ல. இது வந்து ஃபேக் ஐடென்டிட்டி கார்டு. அதுல சும்மா ரியல் ஐடென்டிட்டி கார்டும் போட்டுக்கலாம், ஃபேக் ஐடென்டிட்டி கார்டும் போட்டுக்கலாம். ஃபேக் ஐடென்டிட்டி கார்டும் போடுறோம். ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் பாரு, நம்ம வந்து உள்ள வரும்போது ஆப்ஷனே இல்லை, ஃபோனே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மார்ட் ஃபோனே இல்லை. 2007 தான் வருது ஸ்மார்ட் ஃபோனு. அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ஆப் ஸ்டோர்லாம் கிடையாது அப்போ ஐஃபோன்ல. இவன்லயாவது இருந்தது, நோக்கியாலயாவது உங்களுக்கு என்கேஜிக்கு தனியா ஒரு ஸ்டோரும் தனியா ஓவி ஸ்டோர்லாம் இருந்தது. இதுல அது கூட கிடையாது. உண்மைதான். நோக்கியால வந்து சோஷியல் மீடியாலாம் ஃபர்ஸ்டே இருந்துச்சு. இருந்துச்சு. ஃப்ரிங்னு ஒன்று இருக்கும்,
ஃப்ரிங்கில் வந்து வீடியோ கால் பண்ணலாம் ஸ்கைப்புக்கு முன்னாடி. இன்னும் உட்காந்துக்கிட்டே அதில் நிறைய என்னமோ நோண்டிட்டு இருக்காங்கடா. அப்போ இருக்கிற அந்த சிம்பியன் ஃபோன்ஸ் எல்லாம், அந்த சிம்பியன் ஃபோனுக்கான ஆப் எல்லாமே இப்போ கூட ட்விட்டரில் பேக்கப்பில் வச்சு, டெலிகிராமில் பேக்கப்பில். ஆமாம். அதில் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அப்படியா? ஆனா எங்க ஒர்க் ஆகாதுல, எல்லாம் சர்வர் செத்து போச்சுல, ஆப் மட்டும் தான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றது? சரி, ஆனா பாத்துக்கலாம். இப்படி ஒன்று இருக்கு. இதுதான் மொத்தம் இங்க சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ ஒரு ரிவ்யூ ஒன்று, ஒரு ஏங்கிற ஒரு யூடியூபர், பிங்கிற ஒரு யூடியூபர், சிங்கிற ஒரு யூடியூபர். ஆமா. சோ இந்த யூடியூபரே இல்ல. இப்போ இந்த யூடியூபர் என்ன பண்றாங்கன்னா, 3 பேருமே ஒரே ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றாங்க. ஒவ்வொருத்தரோட ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கண்டிப்பா மாறதான் போகுது. அதனால அதுல தப்பு இல்லை. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 3 பேருமே அவங்க ஃபேஸை காட்டுறாங்கன்றதுனால அது ப்ராப்ளம் இல்லை, அட்வான்டேஜ். கன்சூமர்ஸ்க்கு அட்வான்டேஜ். கரெக்ட். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு டிவைஸை பத்தி பேசுறாங்கன்னு உடனே நீங்க வந்து 3 பேரும் பேசுறத ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த டிவைஸ் வாங்குறீங்க. வாங்கினதுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாரோட கான்டெக்ட் இல்லாட்டி யார் சொன்னது ரியல்ன்றதை நீங்க அனலைஸ் பண்ண முடியும். கரெக்ட். பிளஸ் அது மட்டும் இல்லாம யார் அந்த இண்டிவிஜுவல்ங்கிறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மூஞ்சும் தெரியும். ஆமா. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்கள வந்து என்ன சொல்லுவீங்க, ஒரு ரெகக்னிஷன் மாதிரி. ப்ரோ நீங்க சொன்னது கரெக்டா, அப்படிதான் இருக்கு. கரெக்ட். இதுல வந்து ஒருத்தர் கேமரா இருக்கலாம், அவர் கேம் ரிலேட்டடான டேட்டா கொடுத்துருப்பாரு. நீங்க வந்து கேம் ஆடுற ஆள்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கேம் ரிலேட்டடா டேட்டா கொடுத்தவரை வந்து பாராட்டுவீங்க, சூப்பர் ப்ரோ, ஆமா சொன்னது கரெக்ட். இல்ல அவர் கேம் ரிலேட்டடா தப்பான டேட்டா கொடுத்துருந்தாருனாலும், ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இல்ல ப்ரோ, எனக்கு ஹீட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் நீங்க கொடுப்பீங்க. இதுவே ட்விட்டர் பக்கம் போறேன். ஃபர்ஸ்ட் என்ன இது, XYZன்னு ஒரு 3 பர்சன் டெக் ரிவ்யூவர்ஸ் அங்க அவங்க. ஆமா. ஸோ இப்போ ட்விட்டர் பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் லீக் போட்டுருந்தானுங்க, இப்போ வந்து லீக் மாதிரி ரிவ்யூ போட்டுன்னு இருக்கானுங்க. ஆமா. ஸோ அதில் பயோவில் போய் பார்த்தீங்கன்னா லீக்ஸ்டர்னே இருக்கும். ஆமா. எனக்கு அது புரியவே இல்லை. அப்போ இதில் என்ன பிரச்சனை, இன்னொரு பேர் என்ன தெரியுமா, ஃபேக் ஸ்டார். இதில் என்ன பிரச்சனைனா, பிராண்டுக்கு இந்த லீக்ஸ்டர் வழியாக தான் எல்லாம் போகுதான்னு தெரியுமான்னு கேட்டால் அவங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும். இது ஏஜென்சி வழியாக தான், நம்ம எத்தனை தடவை பேசியிருப்போம். ஒரு ஏஜென்சி தான் எதை சூஸ் பண்ணுறான்னா, நம்பர்ஸ் தான் எனக்கு வேணும், ஏன்னா பிராண்டு கிட்ட ரீச்சை மட்டும் தான் நான் போய் காட்டணும், அதனால நம்பரை மட்டும் நான் காட்டணும்னு சொல்லி இந்த மாதிரியான லீக்ஸ்டர் கிட்ட வராங்க. இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, அகைன் நான் உங்ககிட்டலாம் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் இந்த ஏபிசியை போட்டு பொழந்தெடுக்கிறீங்க, மூஞ்ச காட்டி உங்கள் கண்ணு முன்னாடி மூஞ்ச பணைய வச்சு, தன்னோட பிராண்டை பணைய வச்சு, தன்னோட மொத்த பிராண்டையும் ஐடென்டிட்டியே உங்ககிட்ட ஓபன் பண்ணி காமிக்கிறான் ஒருத்தங்கிட்ட. ஆமா, கிட்டத்தட்ட எங்களோட டெக் ஐடென்டிட்டி உங்களுக்கு ஓபன் தான். மீதி ஐடென்டிட்டிலாம் வேணா க்ளோஸ்டா இருக்கலாம். ஏதாவது பர்சனல் லைஃப்ல வந்து வேற ஐடென்டிட்டிஸ்லாம் வச்சிருப்பேன். நான் வந்து மியூசிக் ஐடென்டிட்டி வச்சிருக்கேன், இல்லாட்டி பாலிடிக்ஸ் சம்பந்தமா ஒரு ஐடென்டிட்டி வச்சிருப்பேன், இல்ல வேற ஏதாவது சம்பந்தமா கூட ஐடென்டிட்டி வச்சிருப்பேன், ஆன்மீக சம்பந்தமா ஐடென்டிட்டி வச்சிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமா, டெக் வழியா தான் தெரியும். ஆனா டெக் தெரியும். ஆனா டெக்கு 100% எங்களோட ஃபுல் ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க டெக்கு பத்தி எங்ககிட்ட இப்ப நேர்ல வந்து பேசினாலும் சரி, வீடியோல வந்து பேசினாலும் சரி, ஒரே மேட்டர் தான் பேசிக்கிட்டு இருப்போம். கரெக்ட். ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ ஆத்தென்டிசிட்டி தான் எங்களோட கோல். அப்படிதான் யூடியூபே டிசைன்டு. யூடியூப் இஸ் பேஸ்ட் ஆன் ஆத்தென்டிசிட்டி. கீக்கி ரஞ்சித் ஆத்தென்டிக், ஐகியானு ஃபுல்லி ஆத்தென்டிக் கிடையாது, ஓரளவுக்கு டெல்லி லெவல் ஆத்தென்டிக். மேக்சிமம் உங்களுக்கு ஆத்தென்டிசிட்டி நாங்க காமிக்கல அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா அதான் வீடியோ, அதான் ஃபேஸு. ட்விட்டர்ல சும்மா ஒரே ஒரு பிக்சரை வச்சுக்கிட்டு ஓட்டுறது, வேர்ட்ஸ் வச்சு ஓட்டுற அந்த டகால்ட்டி வேலை கிடையாதுங்க. அதுதான் தடுக்காம பேசுறோம் பாத்தீங்களா. நாங்க பொய் சொன்னோம் அப்படின்னா இப்ப தடிக்கு பேசினா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. இல்லாட்டி கண் இப்படி போகும், கண் அப்படி போகும், கண்ணு நேரா அப்படி போவாது. பொய் சொன்னா கண்ணு நேரா அப்படி போவாது. சரி, அப்படியே பொய்யே வந்து நேரா பாத்துட்டே கூட சொல்றது பெரிய நடிகன் தான். அப்படி கூட ஒருத்தன் ட்ரெயின் ஆகி வரான்னு, ஒருத்தன் அவ்வளவு பெரிய நடிகன் இருக்கானுங்கப்பா, இருக்கானுங்க. ஹலோ சோல்ஜர்ஸ் அப்படின்லாம் வருவானுங்க நிறைய பேர். ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் அப்படின்னுவானுங்க. அவன்லாம் நாம போனோம் ஸ்டூடியோல, நான் நடிப்புடா சாமி, நல்ல மாதிரி நடிக்கிறானுங்கப்பா எல்லாம் அப்படின்னு சில பேர் யூடியூபர்ஸ் எல்லாமும் இருக்காங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா அந்த மாதிரி. இப்ப வந்து கூடி சீக்கிரம் சினிமால ஆக்டிங் போயிடுவாங்க, தெரியும்ல. நல்லதுதான், போட்டோம். நான் என்ன வேணாம் நான் சொல்றேன், அதெல்லாம் போட்டோம். நல்லா சீக்கிரம் பாடி டெவலப் பண்ணி ஆக்டிங் போங்க. இப்ப என்ன மேட்டர்னா, இங்க நம்ம ட்விட்டர் பக்கம் வந்தா சொந்த பேரை சொல்றது இல்ல, போட்டோ அவங்களது இல்ல, அப்புறம் திடீர்னு பார்த்தா லீக்கா போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிராண்டை மட்டும் கட்டம் கட்டி அடிப்பாங்க. ஒருத்தன் பூனையோட சுத்திக்கிட்டு இருப்பான், ஒரு லூசு பூனை போட்டோ போட்டு, அவன் ஃபேஸ் கூட கிடையாது. சில லீக்ஸ்டர்ஸ் அவனோட ஃபேஸ் போட்டிருப்பான். அது உண்மையான கூட நமக்கு தெரியல. இல்ல உண்மை, நீ சொன்ன கரெக்ட். பூனையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லலாம், இதுக்கு வந்து சொல்லலாம். இதுல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க, ஒரு சில லீக்ஸ்டர்ஸே டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் நம்பலாம். எப்படின்னா அபிஷேக் யாதவ்னு ஒரு பையன் இருப்பான்,
அந்த பையன்லாம் சூப்பர், அந்த பையனும் லீக் மெசேஜ் தான் போடுறான், ஆனா அவன்கிட்ட நீங்க வந்து அவனை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரீச்சும் பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் இருக்காங்க, நான் சில பேர்லாம் சொல்றேன்னு, ஒருத்தன் இருக்கான் நம்ம கூடயே வந்து கான்டாக்ட்ல எல்லாம் இருந்திருக்கான், ஸ்டஃப் லிஸ்டிங்ஸ்னு ஒருத்தன். அவன் நம்ம போனரி நான் பிளாக்ல இருந்து திருடி போடுவான். அத வந்து ஸ்ரீவத்சன் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, வருணும் சொல்லுவாரு. ஆமா, கன்றாவே இருக்கு. அவன் பாறா கேவலமான அவன் யாருன்னே தெரியாம அவனுக்கு போய் ஆர்மின்னு உட்கார்ந்திருக்காங்க நிறைய பேர். ஸ்டஃப் லிஸ்டிங்ஸ் ஆர்மி, எல்லாரும் பெரிய ஆர்மி ஆரம்பிச்சிடறானுங்க பாரு. எப்பாடே நல்லா கேட்டேன். இப்ப இந்த பிரச்சனை அப்ப கூட அவன் ஆர்மில இருந்து கூட்டு போயிருக்கலாமே, நீங்க அவசரப்பட்டு ஆல்ரெடி கூட்டு போய் அவனுங்க அனுப்புங்கடா, ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுங்களுக்கு பாகிஸ்தான், அனுப்பிச்சு விடுங்கடா அப்படின்னு. இல்ல என்னன்னா இந்த மாதிரி நீங்க யாரையும் வளர்த்து விடக்கூடாதுலாம் நாங்க சொல்லுங்க. ஒரு காலத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் எப்படிங்க வளர்ந்துருப்பாங்க, நடுவுல ஃபாலோவர்ஸ் அதிகம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ட்விட்டர்ல இருக்கிறவனுங்க இருக்கானுங்க, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் தான் ட்விட்டர்ல இருக்கிறவங்களே நீங்க லீடரா கூட ஆக்கிக்கோங்கிறேன். ஆனா அந்த லீடருக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குல்ல, நீங்க யாருன்னே தெரியாம அவனோட ஐடென்டிட்டி வெளில தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அவன் எப்படி இருப்பானு தெரியாது. நான் திரும்பி அதான் சொல்றேன், இப்போ என்ன வந்து நம்ம நண்பர்கள்லயே ஒரு சிலர் நேரில் வந்து பார்க்கும்போது நான் எப்படின்றதுல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தெரியுங்கிறேன். இந்த ஆன் ஸ்கிரீன் தாண்டி ஆஃப் த ஸ்கிரீன் நான் எப்படி அப்படின்னா கொஞ்சமா தெரியும். எதுவுமே தெரியாம நம்ம சிலர் வந்து கண்மூடித்தனமா நம்புறோம் பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனைங்கிறத இங்க சொல்ல வரோம். ஒண்ணு, எங்களையும் நம்பாதீங்க. நாங்க வந்து இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள தோணணும், அதாவது இவன் கரெக்டா தான் சொல்றான், இவன் வந்து பொய் சொல்லல அப்படிங்கிறதுக்கு நிறைய சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கு. பாடி லாங்குவேஜ் இருக்கு, தீர விசாரிப்பதே மெய். கண்டிப்பா அதே மற்ற இடத்துலலாம் சோர்சஸ் எல்லாம் போய் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நாங்க என்ன சொல்றோம் பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, எது கரெக்ட்னு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. எப்பயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் முக்கியம். செல்ஃப் டெவலப்மெண்ட் எதுக்கு? செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணாதான் கூட எல்லாரையும் கூட்டு போக முடியும்பா. நீ உன்னை டெவலப்பே பண்ணாம எப்படி நீ கூட்டு போக முடியும் மத்தவனை? அதான் லீடர்ஷிப். சரி, நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன்டா. இப்போ இந்த ஃபோன் இருக்கு, டெக்னோ போவாங்க. ஆமா, நீ இதுல இந்த சைடு தள்ளுவியா இந்த சைடு தள்ளுவியா? ரைட் சைடுல இருந்து தள்ளுவேன். ஏதாவது ஒரு சைடுக்கு அடாப்ட் ஆயிட்டா தானே? நான் ஒரு சைடுக்கு அடாப்ட் ஆயிட்டேன். அந்த ஐபோன்னால இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. கரெக்டா, ஒரு சைடுக்கு நீ அடாப்ட் ஆயிருக்கு. ஆமா ஆமா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சிலர் இதோ ஒரு பிரச்சனையா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னையா பிரச்சனை? ஆமாடா. அதுக்கப்புறம் இதையும் சொல்றேன், இந்த இவங்க என்ன பண்றானுங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு போனை பத்தி பேச ஆரம்பிக்கிறானுங்க, அந்த போனோட போட்டோ எடுத்து போடுறானுங்க, அதாவது அந்த போனை ரிவ்யூன்னு போடுறானுங்க. அந்த ரிவ்யூ வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாஃப் பேக்டா ஃபீல் ஆகுமா, ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா இதை வேற நிறைய பேர் நம்பி ரீட்வீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல, நம்ம பாக்குறவங்க நிறைய பேரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் நல்லாவே இருக்கும், அதனாலதான் நீங்க கமெண்ட் போடுறீங்க. சரிங்களா? கொஸ்டின் போடுறவங்க இல்ல, கமெண்ட் போடுறவங்கள சொல்றேன். அதாவது கருத்து சொல்றவங்கள, கமெண்ட்ல கருத்து சொல்றவங்கள சொல்றேன். ஆனா நம்பர் பாருங்க, எத்தனை கமெண்ட் வருது பாருங்க. ஒரு நம்ம போன வீடியோ ஒன்று போட்டோம்ல, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அந்த ரிவ்யூவர்ஸ், பீர் ரிவ்யூவர்ஸ், அந்த வீடியோ அதுல வந்து மொத்தமா ஒரு 180 கமெண்ட் வந்திருக்கும். சரியா? ஆனா வியூஸ் வந்து 10,000 போயிருக்கும். இதை நான் எப்பயுமே சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கமெண்ட் எல்லாரும் போட மாட்டாங்க. சரியா? கமெண்ட் போடுறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால ஏன்னா நான் யாருன்னு சொல்ல விரும்பலடா. சரி சரி, எனக்கு விருப்பம் இல்லை. பூனைங்க, நிறைய பூனைங்க சுத்தம் ட்விட்டர்ல நீங்க போனீங்கன்னா நிறைய பூனைங்க. ஏன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐஸ் கேட் இருக்கு, ஐஸ் யூனிவர்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3A Pro வந்து அக்லின்னு நான் நினைச்சேன். சரியா? ஃபோன் 3A ஆனா இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. சரி, கிரெடிட் முதல்ல கொடுக்க வேண்டியதானே? இதான் நீ சொன்ன அந்த ஸ்டஃப் லிஸ்டிங் சொன்னல, இதே தான் பண்ணுவான். நீங்க போயிட்டு அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, அது என்ன, அது நம்ம டீம்ல நரேஷ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்றான், கூவத்துல வந்து அதாவது கூவங்க சென்னையில கூவத்தை வந்து கிளீன் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி பையன் தொடர்ந்து 1 மாசம் அந்த நெடியில எல்லாம் போய் உட்காந்து கண்டுபிடிக்கிறான் என்னதான் நடக்குது அப்படின்னு. அவன் ஒரு டேட்டாவோட வரான். எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த டேட்டா எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நரேஷை மட்டும் மறந்துடுறாங்க. நரேஷுக்கு பேரை பத்தி ஒண்ணுமே கவலையே இல்லை. ஒரு இடத்துலயும் வராது. வெளியே வந்தா என்ன, வெளியே வரலன்னா, ஒருத்தன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். 1 மாசமா வந்து கூவத்துல ஒருத்தன் உட்காரணும். ஆமா, அதோட கரையில போயிட்டு நீங்க அந்த வழியா வண்டியில போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும். ஒரு உட்காந்து காலைல இருந்து அப்சர்வ் பண்றான், அப்படி என்னதான் நடக்குது, நிஜமா என்னதான் கிளீன் பண்றாங்க, எங்க இருந்து எல்லாம் வருது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். அவனோட டேட்டாவை மட்டும் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. சொல்றடே, எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்றா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல இந்த மாதிரி தான். இல்ல சொல்றேன், இது இங்க பாரு. அதுக்கப்புறம் திஸ் ப்ராப்ளம் இதுல ஒரு பூனை என்ன பண்ணிருக்குது, ஒரு லீக்க போட்டிருக்குது. அந்த லீக்கே வேற எவனோ ஒருத்தனோடது.
அதுக்கு கிரெடிட்டே கொடுக்காம செகண்ட் ட்வீட்ல தான் கிரெடிட் கொடுத்துருக்குது. அதோட நிறுத்தல, அதுக்கு 3ஆவதா ஒரு ட்வீட் போடுது, திஸ் இஸ் ப்ராபபிலி ஃபேக் அப்படின்னு. இந்த பூனையை அடிச்சு விரட்டுங்கடா அப்படிங்கிறேன் நான். இது பேர் ட்விட்டரை விட்டு. அதாவது நான் இதுல ட்விட்டர் பத்தி நான் சொல்லி ஆகணும். ட்விட்டர்ல அந்த ரீட்வீட்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர். இங்க பேர் அதாவது அது வந்து எந்த அளவுக்கு கருத்து சொல்லும் அப்படின்னா, அந்த பூனை ஓவரா கருத்து சொல்லும். என்ன மாதிரினா ராடிக்கலா கருத்து சொல்லும். அவனுக்கு இருக்கலே சூப்பர் என்னன்னு சொல்லிடுறேன். அப்பதான் ஏன் ரீட்வீட் வரும்னு போடுறான் அவன். இல்ல நான் திரும்ப இப்பயே சொல்லிடுறேன். அவனுக்கு அந்த பூனைங்களுக்குலாம் வந்து எது பெஸ்ட்டுன்னு நான் கண்டுபிடிச்சேன். மெஜாரிட்டி ஆஃப் த பூனை வந்து பிபிகே பூனையா இருக்கு நான் கண்டுபிடிச்ச வரைக்கும். அதுலயும் அதுக்கப்புறம் பிரிச்சு மொத்தமா சேர்த்து பார்த்தா எல்லாம் சைனீஸ் பூனையா இருக்கு. அதாவது நம்ம ஊர் பூனைங்க தான், ஆனா அதுங்க ஃபுல்லா எதுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா சைனீஸ்க்கு மட்டும் தான் சொம்படிக்கும். காசு வருது இல்ல. இப்போ நாங்க சொல்றோம், நீங்க போடுறீங்கல்ல கமெண்ட்ல, நாங்க குற்றம் சுமத்துறோம் யாரு இவனுங்க மேல, யூடியூபர்ஸ் மேலேயும் குற்றம் சுமத்துறோம். யூடியூபர்ஸும் இந்த மாதிரி பூனை மாதிரி, ஆனா அவனுங்க பேச காமிச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு டவுன்ஃபால் உறுதி. இவங்க ஆப்ரேட் பண்றது யாருன்னே தெரியல, எங்கேருந்து வரானுங்களே தெரியல, என்னென்னதுக்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு காமிச்சு சம்பந்தமே இல்லாம. அது நான் கேக்குறேன், நான் ஒரு சம்பவம் கேக்குறேங்க. இந்த ட்விட்டர்ல வந்து இது ஒரு பெரிய தலைவெழுத்து. இப்போ நான் டெக்கு பத்தியே ட்வீட் போட்டுட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெக்கை பத்தி போட்டுட்டு இருப்பாரு, உங்களுக்கு டெக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பீங்க. அதனால எனக்கு சஜஸ்ட் பண்ணினே இருக்கும். கரெக்ட். நானே திடீர்னு என்ன தெரியுமா பண்றேன், மசால் வடை தான் அப்படின்னு போடுறேன். இவ்வளவு நாளா நான் வந்து ஐபோன் iOS 26ங்கிறேன், அப்புறம் பார்த்தா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்ங்கிறேன், அப்புறம் 1+ 13s எப்படி இருக்குங்கிறேன், டெக்னோ போவாங்கிறேன், இன்ஃபினிக்ஸுங்கிறேன், அப்படி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஓகேடா நான் கேட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா சிவா வந்து என்ன போடுறாப்லன்னா, மசால் வடை என்னமா இருக்கு அப்படின்னு போடுறது. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சந்தோஷம். பட் நீங்க இப்ப என்ன பார்ப்பீங்க, என் டைம் லைன்ல எதுக்கு மசால் வடை வருது? கரெக்டா? ஒரே ஆள் தான். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா கேட்டது தயிர் வடை, ஏன்டா மசால் வடை? அந்த மாதிரி என்னாச்சு, ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹெச்ஆருக்கு வந்து லிங்க்டின் மாதிரி ஏதோ ஒரு ஆப் வழியா மெசேஜ் பண்ணியிருக்கான். பண்ணும்போது என்ன பண்றான், டியூட், ஹே டியூட். ஆமா அப்படின்னு யாருக்கு, ஒரு 40 வயசு ஹெச்ஆர்னு வச்சுக்கல, அது கூட வேணாம்டா. இல்ல இப்ப இந்த பையனுக்கு 20 வயசு வச்சுப்போண்டா, 25 வயசு ஹெச்ஆர்னு வைப்போண்டா. 25 வயசுல ஹெச்ஆர் எப்படி ஆக முடியும் தெரியல எனக்கு. உள்ள இன்டர்ன் மாதிரி போய் உட்கார்ந்து இருப்பாங்கடா நிறைய பேர். சரியா? இப்போ ஹெச்ஆர்னா நீ நினைச்சிட்டு இருக்க, அந்த எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறமே உள்ள போறவங்க எல்லாம் ஹெச்ஆர் தானடா. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறும். என்ன எம்பிஏ முடிச்சா ஹெச்ஆர் ஆயிடலாமா? ஆமா, ஹியூமன் ரிசோர்சஸ்ல முடிச்சிட்டு உள்ள போய் ஐடில அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்க வந்து ஹெச்ஆர் ஹையர் பண்ற அளவுக்கு கெத்து. இப்படிதான் நான் பாக்குறேன். அந்த விசின்னு ஒன்னு சுத்துறானுங்க தெரியுமா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு. 20 வயசு பயலுக்கெல்லாம் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. யாரு? நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க கிட்ட போய் நான் தொங்கணுமா? காசு இருக்கு, அவ காசு இருந்தா ஹெச்ஆர் ஆயிடலாம். காசு இருந்தா ஹெச்ஆர்ல விசி, அதான் காசு இருந்தா விசி ஆயிடலாம், காசு இருந்தா ஹெச்ஆர் ஆயிடலாம். எம்பிஏ முடிச்சிருந்தா ஹெச்ஆர் ஆயிடலாம், எம்பிஏ முடிச்சிருந்தா ஹெச்ஆர் ஆயிடலாம், எம்பிஏ முடிச்சிருந்தா இன்ஜினியர் ஆயிடலாம். ஆமா 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 கரெக்ட். நான் அப்படிதான் இன்ஜினியர் ஆனா, நீ அப்படிதான் இன்ஜினியர் ஆன. கரெக்டா? ஆமா. அத எப்படி வேலைக்கு போறியா போலியா, இன்ஜினியர் தான். இன்ஜினியர் டிகிரி வேணா வாங்கினேன், இன்ஜினியர் எங்கேயா நான் ஆனேன். இன்னைக்குதான் இந்த இது பார்த்தேன், ஒரு அமேசிங்கான ஒரு இன்ஜினியர், மாதவி லதா அப்படின்ற ப்ரொஃபஸர். அவங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ப்ரொஃபஸர். அவங்க தான் நம்ம வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் சேனாப்ல இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல வந்தே பாரத் சும்மா கன்னா போகுது. அந்த பிரிட்ஜோட இன்ஜினியரிங் மார்வல்ஸை பத்தி அவங்க பேசினாங்க பாரு. அப்பதான் நினைச்சேன், தாண்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இன்ஜினியரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து இன்ஜினியரிங்கே கிடையாது, இது வந்து கமெண்ட்ரி. நாங்க பண்றது கமெண்ட்ரி. ஆனா ஆக்சுவலி இதுல இன்ஜினியரிங் இருக்கு. நம்ம டிஎஸ்எம்சி பாக்குறோம், அப்புறம் ஆப்பிள் கம்பெனில சில இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க புரிஞ்சா பேசலாம், புரியலன்னா அது என்னன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம் நாங்க. எப்படின்னா நியூஸ்ல ஆங்கர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன எல்லாமே தெரியுமா? நான் பாலிடிக்ஸ்ல இருந்து எல்லாம் பொலிட்டிக்கல் ஹேங்கர்னு சொல்லி டெலிபிராம்டர்ல வரும், அதை படிப்பாங்க. அந்த அளவுக்கு மொக்க இல்லை, அவ்வளவுதான். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்ன ஆகுது, 5 வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர் கிட்ட டியூடுன்னு சொன்னதுனால அந்த பையன் என்ன பண்றான், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்துட்டு ட்விட்டர்ல போடுறான். இந்த காலத்து பசங்க என்னங்க இப்படி ஆயிட்டாங்க, 5 வயசு அதிகமான ஒருத்தனை அண்ணன் கூப்பிட்டா என்ன இல்லாம கூப்பிடுறான். அடுத்து என்னன்னா, அடுத்து கேட்க வந்தது என்ன, எதை பத்தி கேட்க வந்தாங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் வேணாமா அப்படின்னு அவன் போடுறான். உடனே கீழே வந்துட்டாங்க எல்லா 2K குஞ்சான்ஸும் வந்துட்டு போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறானுங்க. ஒரே சொதன்னு ஆயிடுச்சு இடமே. என்னன்னு பார்த்தா இவனுங்க ஏடா அவ்வளோ ஏடா ஆட்டுறீங்க, ஃபுல்லா என்ன பிரச்சனைன்னு பார்த்தனா, அவன் வந்து கேட்குறான், 5 வருஷம் முன்னாடி நீ பிறந்துட்டா நான் அவன் அண்ணன் சொல்லணுமா? சரி தாத்தான்னு சொல்றியா, என்னடா சொல்லுவ? அப்போ
ஒரே சண்டையா இருந்தது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து டியூடுன்னு சொன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறானுங்க. அது யார HR நான் என்ன கேட்டேன், நீ கேக்குறது கரெக்ட், நீ கேட்கலாம், சோசியல் மீடியால இதெல்லாம் கேட்கலாம். நேர்ல போய் நீ ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உனக்கும் உன்னோட டிஎலுக்கும் 5 வயசு வித்தியாசம் இருக்கலாம், இல்லாட்டி உனக்கும் உன்னோட HRக்கும் 5 வயசு வித்தியாசம் இருக்கலாம். மேனேஜருக்கு அங்க போயிட்டு அனுப்புவியா? டியூட் அனுப்புவியா? என் சேலரி பத்தல, நிறைய குடுறா நாயே அப்படின்னுவியா? பண்றானுங்களாண்டா இத. இல்ல அது வந்து ஏன்னு சொல்றேன், அந்த கார்ப்பரேட் கல்ச்சர்ல என்ன பண்ணி தொலைச்சாங்கன்னா, பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி இருந்தாங்க. ஆமா கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு இது தூக்குனாங்களா இல்லைன்னு தெரியல. அது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு ராகவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தான். எங்கேயாவது குத்தி விடணும்னா அப்ப சொல்லுவாங்க ஆண்டவா அப்படின்னு. எங்கேயாவது குத்தி விடணும்னா அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்களா, ஹையர் ஆஃபீஷியல்ஸ்ட்ட டீம்ல இருக்க யாருக்கும் மரியாதையே தர மாட்டான், ரோட்ல பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுறான். ரோட்ல பார்க்கும்போதும் இப்போ பரத் இருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு நல்ல டெக்னிக். அப்போ சொல்லுவாங்களாம், பரத்னே கூப்பிடுறான், எதர் சார் சொல்லலாம், இல்லாட்டி டிஎலுக்கு ஏதாவது சொல்லலாம், சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி டியூட்ஸ், சாரி உட்காருங்க டே, சும்மா எந்திரிச்சிடுவாங்க. அதான் எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, என்ன கேமஃப்ளேஜ் ஆகிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. சரி இப்போ ஆமத்தையும் என் கேள்வி, அதிகமா இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா கூடாது? அவ்வளவுதாங்க. இதுல 5 வயசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு நான் இப்ப அண்ணன் கூப்பிட்டா என்ன குறைய போறேன்? நான் வந்து என் வயசு கம்மியா இருக்கிறவங்களே அண்ணன் கடையிலாம் இருக்காங்கல்ல, கடையில இருக்காங்கல்ல. ஆமா, எல்லாரும் அக்கா அண்ணன் தான் நம்ம கூப்பிடுவோம். ஆமா, நான் போயிட்டு சம்பந்தமே, நான் எனக்கு இன்னும் வயசானதுக்கு அப்புறம் நான் வந்து எல்லாரையும் போய் தம்பி தங்கச்சின்னு கூப்பிடலாம். அதுக்கு இன்னும் நல்ல வயசாகட்டும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற வயசுக்கு என்ன நம்ம வந்து அப்ப கூட நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இப்போ கொஞ்சம் வயசு அதிகனாலே அண்ணன் கூட சொல்றது இல்ல, டைரக்டா ஐயா அம்மான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பிரச்சனையே இல்ல. ஆமா, அப்போ அண்ணன் தம்பி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இங்க வந்து கூல் தாத்தா கிட்ட போவேன், போயிட்டு ஐயா எனக்கு 2 சொம்பு அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்ததுமே ஐயா ஒண்ணு, நீங்க எங்க இருந்து ஐயா அப்படின்னு. கரெக்ட், தெற்குல இருந்து வரையலோ. கரெக்ட், பாரு அங்கதான் ஏன் மரியாதை இன்னும் மிஞ்சி இருக்குது. ஓகேயா, இவனுங்க என்னடா ட்விட்டர்ல நம்மள சாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, 5 வயசுக்கு மரியாதை கொடுக்கணுமான்னு ஒரு கேள்வி வேற. இன்னொருத்த வந்து போடுறான், as if they born just 2 to 3 days ahead, they want me to call him பூமர் மாதிரி பேசாதீங்க ப்ரோ அப்படிங்கறாங்க. அப்புறம் இது என்னது சார், யாரா இப்ப உங்களை சார்லாம் கூப்பிட சொன்னா? சார்லாம் வேணாம், ப்ரோன்னு போடுங்க போதும். இல்ல என்னன்னமோ எனக்கு இந்த ப்ரோ கல்ச்சரே இப்ப கடுப்பாகுது. அண்ணனே கூப்பிட்டு பேசி ஜினும் கடுப்பா இருக்கு. ஜின்னு சொன்னீங்கன்னா அப்படியே எரிச்சலா அப்படியே எனக்கு விஜய் சேதுபதி தான் ஞாபகம் வரும். இல்லடா அப்படி இருக்கும். என்ன ஆகுதுன்னா, என்னோட 10 வயசு கம்மியா இருக்கிற பையனையும் ரோட்ல பார்த்தா ப்ரோ தான், என்னோட 5-10 வயசு அதிகமா இருந்தாலும் ப்ரோ தான். ஆமா, அதுல எனக்கு வந்து பிக் ப்ரோ ஸ்மால் ப்ரோல கிடையாது, அது ஒரு டைப்பா போகுது. ஏன்னா நம்ம ஊர்ல அழகா அண்ணன் இல்லடா தம்பி, மனசளவுல தங்கச்சி, மனசளவுல மரியாதையோட பேசுறதுக்கும் பேசாததுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும். சும்மா வந்து ரே ப்ரோ அப்படின்னும் போது உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆமா சரியா ப்ரோ அப்படின்னா நிறைய வித்தியாசம் தெரியுது. அதான் மாடுலேஷன் சும்மா கிடையாது. சரி அவன் வந்து பாருங்க, மாடுலேஷன்லாம் டெக்ஸ்ட்ல வருமா? வராது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹே டூட் வேலை இருக்கா, ஹே டூட் சிவா, ஹே டூட் சிவா சொன்னா பரவாயில்லையா? அவன் தான் சிவாவும் போடலையா, அங்க அவன் வெறும் டூட் போட்டு இருந்திருக்கான், அதனால தானே அவன் கான்டாக்ட் வேலை இருக்கா இல்லையாடா அந்த மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான் போடுறாங்க. சோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜி சொல்லுங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சொல்லுங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ ஐயா சொல்லுங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐயா சொல்லுங்க, இதுல என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அப்படிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் திரும்பியும் சொல்றேன்டா, மரியாதைங்கிற ஒரு விஷயம் வந்து தானா வரணுங்கிறது யதார்த்தம் தான். அதை ஒத்துக்கிறேன், நான் அது இல்லைன்னா சொல்ல வரல. நான் வந்து இருக்கலே சீப்பான ஒரு சில விஷயங்களை மட்டும், நான் இப்போ ஒரு கிரிமினல்னு வைங்க, உங்களோட 10 வயசு அதிகம்னா நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? நான் வந்து ஒரு கிரிமினல், கேவலமான ஒரு கிரைம் பண்ணியிருக்கேன், மரியாதையே கொடுக்க மாட்டேன். மரியாதைங்கிறது 0 ஆயிடும். அவன் அப்படியே வாயில வரும். கிரிமினலா சில பேர்லாம் இருப்பானுங்கல்ல, அவனுங்களுக்குலாம் என்ன மரியாதை? அவனுங்க 70 வயசுனால அசிங்கமா பேசுவாங்க. அப்படிதான் நீங்க பேசுறீங்களா? ஏன்னா மரியாதை எதுல இருக்கு? வயசுல இல்ல, நடந்துக்கிற விதத்துல இருக்கு. ஸோ இங்கே இதெல்லாம் தான் என்ன சொல்கிறேன்னா, அப்போது நம்மளோட சின்ன பையன் இப்படி பிஹேவ் பண்ணும்போது, அப்போ அவன் என்ன தான் மரியாதை கொடுக்குறான் ஆல்ரெடி. அப்போது இவனுக்கு சார்பாக நம்ம எதுவும் செய்யலைன்னா அப்போ நம்மளை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு எனக்கு தோணும். இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பண்ணலைன்னா அப்போ அவன் வந்து எனக்கு புறம் என்ன பேசுவான். ஆமாம் ஆமாம், எனக்கு நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் என்வாயர்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சோம். அதிசயமாக சென்னையில் ஸ்டார்ட் அப்லாம் இருக்கான்லாம் கேட்காதீங்க. ஏதோ ஒரு அதிசயமா ஒரு மலர்ந்த ஸ்டார்ட் அப் தான் போனறீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஸ்டார்ட் அப் அது. கரெக்ட் தான். அதுல வந்து நாங்க இருக்கும் போதே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கேயே கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே செட் பண்ண முடியல எங்களால. திடீர்னு பார்த்தா நம்ம வந்து வருணை வந்து பாஸ்ன்னுவோம், இப்ப கூட பாஸ்ன்னு தான் சொல்லுவோம். நான் வந்து இப்ப ஜின்னு சொல்றேன், முன்னாடி வந்து நான் வருண்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்ல அவரெல்லாம் எனக்கு பாஸ் எல்லாம் கிடையாது. அப்போ நான் வருண்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
சிராஜ் எல்லாம் அண்ணன் சொல்லுவான். எனக்கு வந்து புரியவே புரியாது, என்னதான் சொல்லணும் அப்படின்னு தான். உண்மையிலேயே எனக்கு அந்த டவுட் இருக்கு இன்னும் கூட, என்னதான் சொல்லணும் அப்படின்னு. இல்ல மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு அஃபிக்ஸ் போடுறதுல இருக்குதா, இல்லாட்டி ஆக்சுவலா மரியாதை வந்து நம்ம கொடுக்கறதுல இருக்கா, நம்ம ஆக்சுவலா நடந்துக்கிற விதத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. உண்மைதான், வேற எதுலையுமே இல்லை. நம்ம என்னதான் சொன்னாலும் ஆனா அந்த டெக்ஸ்ட்ல அதெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்குது இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்லணும், நான் டெக்ஸ்ட்லாம் இப்போலாம் ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. இப்போ நான் வந்து வேற ஒரு நார்த்து ஹிந்திக்காரங்க கிட்ட யாருக்காவது நான் பேசுறேன் அப்படின்னா நமஸ்தேன்னு சொல்லுவேன். இதே வந்து ஒரு மலையாளக்காரங்கிட்ட பேசுறேன் அப்படின்னா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ரெஸ்பெக்ட். நமக்கு வச்சிருக்கோங்க, நம்ம அப்படிலாம் வச்சிருக்கோம். ஹே டூடுன்றது நம்ம கல்ச்சர் கிடையாது. தமிழ்ல யாருக்கா நான் பேசணும்னா வணக்கங்க. இல்ல இது எங்க இருந்து வந்ததுன்னா ஆக்சுவலா அந்த இதுல இருந்து வந்ததுடா. நிறைய அந்த சீரீஸ்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு என் கூட நார்மலா பேசிட்டு இருந்தவன்லாம் எனக்கு கால் அப்புறம் பேசும்போது இப்படிதான் அட்டன் பண்ண உடனே டூடுன்றான். எப்போ இதெல்லாம்? ஆமா, காலேஜ் படிச்சு முடிக்கும் போது. ஸ்கூல்ல ஃப்ரெண்டு செம க்ளோஸ், காலேஜ் வேற ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் பேசும்போது டூட் அப்படிங்கிறானா? என்னன்னு பார்த்தா எல்லாம் அந்த சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்னடானா ஐ காட் டப்பு. ஓகே, எல்லாம் இதுல பார்த்து என்னடா இது டேய் இப்பெல்லாம் நீ பேச மாட்டியாடான்னு இருக்கும் எனக்கு. இப்பெல்லாம் ஏன் பேச ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி சீரியல் சீரீஸ் அதுல இருந்து தான் வருது. ஆமா, நல்லதை கத்துக்கோங்க. உண்மை இதே தான் வந்து இந்த இதுலயும் வருது. அது என்னது, இந்த விஜய் சேதுபதியோ இல்லாட்டி அவங்களா ட்ரெண்ட் செட் பண்றதுல தான் இந்த ஜீன்னு வருது, ப்ரோன்னு வருது, எல்லாமே அதுல இருந்து தான் வந்து. சொல்லுங்க ஜி. ஆமா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பழக்கம். ஆமா, அதுல தான் வந்து ஜி வந்து பயங்கர ட்ரெண்டிங். ஆமா ஆமா, ஃப்ரெண்டு லவ் மேட்டர் ஃபீல் ஆயிட்டப்ல. அதேதான். ஸோ அதாங்க இது நான் இப்போ உங்ககிட்ட கடைசியாக நாங்கள் கேட்க வர கேள்வி என்ன தெரியுமா, ஃபேஸையும் காமிச்சு ஒரு சில டேட்டா காட்டுறாங்கல்ல, அவங்கள போட்டு கிளிக்கிறீங்கல்ல, ஃபேஸே காட்டாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுறாங்க மற்ற பிளாட்ஃபார்ம்லாம். அவங்களெல்லாம் ஏன் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க? இந்த மாதிரியான ஒரு கேள்வியை நான் வைக்கலாம் உரிமையோட. ஏன் கேட்கறதே இல்லை? இந்த மாதிரி ஏதாவது அநியாயம் எல்லாம் நடந்துச்சு இன்டர்நெட்ல, சோசியல் மீடியால, நீ சொன்ன மாதிரியான விஷயமும் சொல்லி ஆகணும். கான்ட்ரவர்சியா பேசினா மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும்னு மாதிரியே பேசிட்டு தெரியுது ட்விட்டர்ல. இப்ப பாருங்க அவன் என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா iOS போட்டு கிளிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்களோட பரமபிதா யாரு? கால்பேய். ஓ, அவருக்கு வந்து ஓகே, எல்லாரும் iOS கழுவி ஊத்திட்டு இருக்கும்போது எனக்கு iOS பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு போட்டா எல்லாம் வருவானுங்கல்ல, இவன் பாரு iOS பிடிச்சிருக்குன்றான், iOS கேவலமா இருக்கு, இவன் பாரு iOS பிடிச்சிருக்குன்றான், iOS கேவலமா இருக்கு. ஸோ இப்படி அட்டென்ஷன் சீக்கிங்காக ட்விட்டர்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, எல்லாத்துலேயும், யூடியூப்லேயும் சரி, யூடியூப்லேயும் அட்டென்ஷன் சீக்கிங்காக சம்மந்தமே இல்லாமல் டாபிக் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற தற்குறிஸ்லாம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். உண்மைதான், சம்பந்தமே இல்லாத டாபிக்ஸ். இல்ல வியூஸ் வந்து ஒரு வகையில வந்து எல்லாருமே அவங்க அனாலிட்டிக்ஸ் பார்க்கும்போது முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பிச்சை எடுத்து பிழைக்கலாம் அதுக்குன்றேன். வியூஸ்க்காக மிஸ்டேக்ஸ் பண்ண யூடியூப்லயே கூட பிச்சை எடுத்து பிழைக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்ஷன் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டை வந்து போட்டு பிச்சை எடுப்பாங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டென்ட் போடுறேன், உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. நாம அதை கூட இன்னும் பண்ணல. என்ன அதுக்கு வந்து அது கூட கூடிய சீக்கிரம் பண்ணிடுவோம் இதே மாதிரி போச்சுன்னா. மேட்டர் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு காசுக்காகவும் அதையும் தாண்டி பவருக்காக, அந்த பவர் என்னது அப்படின்னா அவன் வந்து 22,000 ரீட்வீட் போகுது, லைக்ஸ் போகுது என்ன, 22,000 ரீட்வீட்டோ லைக்ஸோ போகுது என்ன. அதே மாதிரி யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்ல போகுது. இதை பார்த்தா ஒரு சந்தோஷம், இதனால காசு வருதுன்றதுல ஒரு சந்தோஷம். இல்லடா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அது சந்தோஷம் தரதை பத்தி தப்பு இல்லடா. பட் நிறைய பேரை மிஸ்லீட் பண்ணிடுறோங்கிற அந்த குற்ற உணர்ச்சி ஏன் இல்லைன்றதுதான் கேள்வி. அதுல சந்தோஷப்படுறத பத்தி தான் நான் பேசுறேன். அதாவது ஒரு கரெக்டான ஒரு கண்டென்ட் போட்டு அது வைரல் ஆகி அது எல்லாருக்கும் போய் சேர்ந்தா ஆனந்தம் கொட்டட்டும். அது உண்மை, அது கொட்டணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கிறான் அவன், எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றான். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ரா ப்ளூ லைட் எல்லா போன்லயும் இப்போ டியூவி ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ப்ளூ லைட். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு நீ இப்ப சொன்னது. டியூவி ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று, ஆமா, டிஸ்பிளே மேட் ஸ்கோர்னு ஒன்று, ஆமா, இந்த மாதிரி நிறைய வந்து தனித்தனியா வாங்குவோம். டிஎக்ஸோ மார்க் ஒன்று, ஆமா, அப்புறம் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இப்போ டிஎக்ஸோல இருக்கு மார்க். இதெல்லாம் சொல்லி தான் உனக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றேன், இப்போ ஒருத்தன் வந்து சொல்றான்
இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து டகால்ட்டிங்க அப்படிங்கிறான். அவன் இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த ப்ளூ லைட் பிரச்சனை, ஆனா இவனுங்க சொல்ற டகால்ட்டி எல்லாம் நம்பாதீங்க. அந்த ப்ளூ லைட்லயும் பிரச்சனை என்னன்றத தெளிவா நான் சொல்றேங்க. எப்பயும் ப்ளூ லைட் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நைட் டைம்ல இருக்கக்கூடாது. அப்போ வந்து மெலட்டோனின் வந்து அஃபெக்ட் ஆகுது, ட்ரிகர் ஆயிடுது, அது வந்து டெஃபிஷியண்டா போயிருது. அதனால ரொம்ப டீஹைட்ரேஷன் நடக்குது, ஹேர் வெளுக்குது, ஹேர் ஃபால் நடக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றான் அப்படின்னா அது வைரல் ஆச்சு அப்படின்னா அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னா வெரி குட், பாசிட்டிவான ஒரு விஷயம் அவன் பண்ணியிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கான். நாங்களும் இந்த வீடியோஸ் வழியெல்லாம் அதை கிரியேட் பண்ணணும்னு தான் பார்க்குறோம். எங்களுக்கும் இந்த வீடியோலாம் நல்லா போச்சு அப்படின்னா சந்தோஷப்படலாம். இல்லை, எங்களுக்கு பொதுவாக என்ன ஒரு இதுன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெளிவாக எப்பயுமே அக்னாலேஜ் பண்ணியிருப்போம். நம்ம அதை பற்றி பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் அது கொஞ்சம் பெட்டராக ஷாக் ஆக போகிறாங்க, பரவாயில்ல. ஆமா, திடீர்னு ஒரு நாள் வந்து இதுவே பரவாயில்ல ப்ரோன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வச்சிருக்கோம் ஒரு ப்ராடக்ட், அதை விட கீழே கூட நாங்கள் போவோம் கருத்து சொல்றதுக்கு. அதை விட கீழே கூட போய் தர லோக்கல்ல கூட, ஆனால் கருத்து சொல்றதை மட்டும் நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம். ஏன்னா அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் எங்களுக்கே அது புதுசா இருக்கும், அதை நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது பாசிட்டிவிட்டியா இருக்கு. ஆனா இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இவன் காசு கொடுப்பானா? இப்போ நம்ம இந்த மாதிரி நெகட்டிவா ட்வீட் போட்டா ஃபோன் 3 ப்ரொமோட் பண்ண முடியுமா? இப்படி இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்டா நம்ம படம் ஓடுமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணோன்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப நான் ஒன்று பார்த்தேன்டா. என்னன்னா SRK ஒன்று அனுப்பியிருந்தான், இந்த மாதிரி காலையில அனுப்பியிருந்தான். இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்களாம், தக் லைஃப். நல்லா இருக்குண்ணா பார்க்க சொல்லி. பார்க்க சொல்லி இன்னைக்கு நேற்று நைட்டுல இருந்து அது கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார், அதனால இப்பதான் அந்த வீடியோ போட முடிஞ்சுச்சு. முன்னாடியே போட்டிருந்தா கொஞ்சம் செல்லுபடி ஆயிருக்கும். இப்ப எல்லாரும் வந்து கழுவி ஊத்திருப்பாங்க. இதுதான் இது அனுப்பியிருந்தான். இதுல ஹைலைட் என்னன்னா, நிறைய பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க தெரியுமே, பழைய அந்த இதுல எருமசாணியில வரும். இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸாடா? ஆமா, இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்படின்னா யாரு தெரியுமா? இப்போ நான் ஒரு புதுசா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைச்சிச்சு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு அப்படின்னு, அவங்களுக்கு வந்து வெக்கம் இல்லை, சூடு சொரணை அதெல்லாம் வந்து இல்லை, விச் இஸ் அ குட் குவாலிட்டி. அது வந்து எல்லாருக்கும் இருக்க, ஐ மீன் எஸ்பெஷலி கான்டென்ட் கிரியேட்டருக்கு அது கம்மியாக இருந்துச்சுன்னா தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த தடைகள்லாம் கம்மியாகும். ஓகே, அந்த இன்ஹிபிஷன். இப்போ ஒருத்தன் வந்து சரக்கு போட்டான் அப்படின்னா, கிளாஸில் சில பசங்கள்லாம் இருப்பானுங்க, நான் சரக்குலாம் போட மாட்டாங்க, கிளாஸில் சில பசங்கள்லாம் வந்து என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, சரக்கு போட்டால் தான் மச்சி என்கிட்ட என்னால் பொண்ணுங்ககிட்ட பேச முடியுது அப்படின்வானுங்க. அப்போது அந்த இதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போதான் மெசேஜ் அனுப்புவானுங்க, போயிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பானுங்க, ஹே நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னா. அந்த காலத்து பசங்க பரவாயில்ல, 10-15 பேர் அந்த காலத்து பசங்க. இந்த காலத்து பசங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, விட்டுருங்க. அந்த டைம்ல சரக்கு அடிச்சா அவங்களுக்கு வந்து பேச முடியுமா? நேரில் போய் ஒரு பையன்டா காலேஜில் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன, அவனுக்கு வந்து தில்லே வரமாட்டேங்குது. சரக்கு போடுறான், தில் வருது. ஓகேவா? இப்படி இருக்கும் போது இப்போ என் கேள்வி இதுல ஒண்ணு இருக்குடா. சரக்கு போட்டதுக்கு அப்புறம் லைட்டா அப்நார்மலாவும் இருப்பான், சரியா? மொத்தமா ரிஜெக்ட் ஆயிடும் அது. அதான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் எங்க தெரிய போகுது அவனுக்கு? அப்படியே செகண்ட் ஆர்டர் கான்சிக்வன்சஸ் எல்லாம் யோசிச்சு முடிவு எடுக்கிற பசங்க எல்லாம் அவனுங்க, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் இப்போ இவங்களும் வந்து இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் வந்து வெக்கம், மானம், சூடு சொரணை இல்லாததுனால எங்களுக்கும் இல்லை, கவலைப்படாதீங்க. நேரா வந்து கேமரா முன்னாடி பேச முடியுது. அந்த தில்லு அது மட்டுமே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போக போக என்ன ஆக போகுது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, ஃபில்டர் ஆகும். ஏன்னா யூடியூப்ல நான் பார்த்தது ஒண்ணு சொல்றேன், அதோட நம்ம அதை வந்து முடிச்சுக்கலாம். நீயும் சொல்லு உன்னோட கருத்து இதை பத்தி என்னதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கருத்து யூடியூப்ல கருத்து வேணா இப்பயே கூட சொல்லிடுவேன். நீங்க எல்லாத்தையும் இனிமேல் நல்லா புரிஞ்சு, யாரை நம்பலாம் நம்ப கூடாதுங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு, இதை பல தடவை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, மொத்தம் அப்போ இவன் இதில் ஒரு கேங் இருப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னா, இவனை மட்டும் தான் நம்பணும்னு சொல்கிறான் போல. அது எங்கள் வேலையே கிடையாது. எங்களையும் நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க. நீ நிஜமாவே. ஆனால் இன்னொன்னு தோணுதுடா, நீ உன் கருத்து சொல்றதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், பேசாமல் ஏதாவது கம்பெனியில் போய் வேலையில் சேர்ந்துடலாமா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் நாங்களும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த ரெஸ்யூமே பண்றதுக்கு தான் வந்து ரொம்ப இடிக்குது. நிஜமாங்க. பேசாமல் இதை விட்டுட்டு, இதனால ப்ரெஷர் தான் அதிகமாகுது நமக்கு. ஆமா, அதனால பேசாம இதெல்லாம் விட்டுட்டு இது நம்ம பேஷன்காக. நம்மள போய் இன்ஃப்ளூயன்சர்ன்றாங்க, நம்மள போய் கான்டென்ட் கிரியேட்டர்ன்றாங்க. கடுப்பா இருக்கு.
நாங்க ஒபினியன் கிரியேட்டர்ஸ்ங்க. நம்மளும் பேரை மாத்திக்கிட்டே இருக்கோம். டெக் என்தூசியாஸ்ட், ஒபினியன் கிரியேட்டர், டெஸ்டரா மாறிட்டோம். ஏன்னா நாங்க ஏன் மாறுறோம் தெரியுமா? எதை சொன்னாலும் ஃபாலோ பண்ணிட்டே வரியாடா பாடி சோடா மாதிரி எதையாவது ஒண்ணு ஒரு டேர்ம சொன்னோம்னா அந்த டேர்ம பிடிச்சிட்டு ஒரு 10 பேர் வரான் ஒண்ணு. ஆமா, இப்ப எந்தூசியாஸ்ட் நானும் அப்படிங்கிறான். எந்தூசியாஸ்ட்ங்கிற டேர்ம் வந்து எப்ப இருந்தோ இருக்கு. எவ்வளவு பேர் அதானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எந்தூசி யாரை கேட்டாலும் நானும் ஒரு எந்தூசியாஸ்ட். ட்விட்டர் பயோ போய் பாக்குறேன், எங்க பார்த்தாலும் நானும் ஒரு எந்தூசியாஸ்ட்ங்கிறான். ஏய் என்னடா எந்தூசியாஸ்ட் அப்படி ஆகி போச்சு. அதனால நாங்க என்ன நினைச்சோம், இனிமே எந்தூசியாஸ்டா இருந்த வேலைக்கு அது நாங்களாம் டெஸ்டர்ஸ். ஆமா, இப்போ டெஸ்டர்ஸ்னு வச்சதுக்கு அப்புறம் டெஸ்டருக்கும் எந்தூசியாஸ்ட்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, டெஸ்டரோட ரிசல்ட் எடுத்து படிக்கிறவன் எந்தூசியாஸ்ட்ங்கிற அளவுக்கு நாங்க டெஃபினேஷனை மாத்திட்டோம். இப்போ இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒன்னும் இல்ல நாங்களும் டெஸ்டர் அப்படின்னு வர எவ்வளவு பேர் வராங்கன்னு பாருங்க. அதனாலதான் நாங்க இப்போ ஒபினியன் கிரியேட்டர்னு மாறுறோம். மாத்திக்கிட்டே இருப்போம் நாங்க பேரை. ஆனா எங்க பேரை மாறாது, எங்க ரோல் மாறாது, எங்க கருத்து மாறாது, எங்க ஸ்டாண்ட் மாறாது. இதுதான் மேட்ரு. இந்த இது சொல்றேன், யூடியூபர்ஸ் ட்விட்டர் பத்தி பேசினோம், நம்ம யூடியூப் பத்தி பேசவே இல்லையே. யூடியூபர்ஸ் வந்து போன நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். வருவாங்க, 2 வருஷம் நல்லா கொடி கட்டி பறப்பாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. யார் அவங்க? அதான் வந்தாங்க, ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. ஏன் போனாங்க? நடிக்க போயிருக்காங்க நிறைய பேர். வேற இண்டஸ்ட்ரி போயிட்டாங்க. சில பேர் டைரக்டர் ஆவாங்க, சில பேர் ஆக்டர் ஆவாங்க, சில பேர் மியூசிஷியன் ஆவாங்க, சில பேர் இதுவாங்க அதுவாங்க, சில பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியாம காணாம போயிடுவாங்க, சில பேர் செத்தே போயிடுவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுல வந்து எது நிலைக்குது, யார் நிலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வந்து நான் யூடியூப் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்ததுனால எனக்கு ஒரு டேட்டா ஒன்று கிடைச்சது. என்ன டேட்டா கிடைச்சது அப்படின்னா, அதை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் உனக்கு கூட ஸ்டார்டிங்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது. என்னது அப்படின்னா, உன்னோட ஐடென்டிட்டியில நில்லு. நீ பாட்டு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள போய், பர்சனல் பிராண்ட் மட்டும் இல்ல, நீ பர்சனல் பிராண்ட்லயே கூட உன்னோட ஆக்சுவல் கேரக்டர், அதாவது நிஜத்துல நடிக்காத. ஆமா, நடிக்காத. அப்படியே நடிச்சாலும் உன்னோட கேரக்டர்ல நடிப்பா. இப்போ நான் என்னோட கேரக்டர்ல நான் இந்த வீடியோல கூட, போன வீடியோல கூட ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, நான் ஓவர் ஆக்டிங் பண்றேன், 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஓவரா நடிச்சிட்டு இருக்கேன். யோ, நான் சிங்கர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஸ்டேஜ்ல சிங்கர்யா. சிங் பண்ணும்போது, நான் பாட்டுலாம் பாடும் போதுனா இப்படிலாம் கண்ணா அப்படின்னாலாம் கை போகும். அதுல இருந்தா நான் பேசுறேன், அந்த எமோஷன்ல தான். இப்போ இதுவும் எனக்கு மேடா தான். காமேஷ் ப்ரோ கூட்டின்னு வரேன் பாருங்க உங்களுக்கு. அவர் என்னலாம் பண்றாரு பாருங்க, அவர் என்னலாம் ஸ்டாண்ட் அப் பண்றாரு. அவர் எவ்வளவு பெரிய சிங்கர் வரலாம். நான்லாம் ரொம்ப சின்ன சிங்கர். நான் பாத்ரூம் சிங்கர்ல இருந்து 1 ஸ்டெப் லைட்டா வெளியே போய் பாடி இருக்கிறேன். அவள் தான். அவர்லாம் ராஜகீதம் ரன்னர் அப், அவர்லாம் வேற லெவல் ரன்னர் அப். அவரு என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் என்னதான் எல்லாம் ரன்னர் அப்பா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டாபிக்லயே இல்லாம ரன்னிங்லயே இருப்பாருங்க. மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான். அதனாலதான் அவர் கூட வந்து ஏன் ட்விட்டர் போய் பாருங்க, நான் உட்காந்து ஒரு பானையை தட்டி இருப்பேன். என் ட்விட்டர் போய் பாருங்க, நான் உட்காந்து புல்லாங்குழல வாசிச்சிருப்பேன். என்ன, எனக்கு மியூசிக் மேல மியூசிக் எந்தூசியாஸ்ட், ஓகேவா? ஸோ மியூசிக் எந்தூசியாஸ்டா இருக்கிற அந்த பக்கம் இருக்கு பார்த்தியா, அது யாருக்கும் தெரியாது. அதனால உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியும். அன்டில் நான் உங்களுக்கு என்னோட அந்த முகத்தை நான் காமிக்கிற வரைக்கும் அதையும் நான் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அது பரத்வாஜ்ல நடக்கும், நீங்க பாருங்க, கண்டிப்பா நடக்கும். அதை நீங்க பாருங்க. பட் அதெல்லாம் தெரியாம சம்பந்தமே இல்லாம வந்து இந்த கமெண்ட் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறது இதுதான். யூடியூப்ல நிரந்தரமா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் யாரு அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து கண்டுபிடிச்சு ஒரு லிஸ்ட் போட்டு வாங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்னு. அவனுங்களோட குவாலிட்டிஸ்லாம் எடுங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹேமே ரிவீரா, மைக்கேல் ஃபிஷர், கீகி ரஞ்சித், நார்மலாவே தான் இருப்பாங்க, மேலே போக மாட்டாங்க, ஒரே இதுலயே இருப்பாங்க, சமமாவே இருப்பாங்க. எந்த இதுல அவங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஐடென்டிட்டியில இருப்பாங்க. வேற எந்த ஒரு இதுலயும் போய் ஸ்டக் ஆக மாட்டாங்க. அதனாலதான் என் சேனல்ல கூட நான் என்னோட ஐடென்டிட்டி உள்ள இருக்கணும் அப்படின்னு தான். இப்போ நான் பாட்டுக்கு மியூசிக்குன்னு ஒன்று தனியா ஆரம்பிச்சு, அப்புறம் வேற ஏதாவது ஆன்மீகத்துக்கு ஒன்று தனியா ஆரம்பிச்சு, அப்புறம் ஹெல்த்துக்குன்னு ஒன்று தனியா ஆரம்பிச்சு, டெக்குன்னு ஒன்று தனியா ஆரம்பிச்சு, நான் பாட்டுக்கு தனியா அப்படி பிரான்ச் பண்ணிக்கிட்டே போனேன் அப்படின்னா நான் யாருன்றது எனக்கே குழம்பிடும். கரெக்ட் தான், நியாயமான பேச்சு. அதனால எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துக்குள்ள அடக்கிறது தான் வந்து நல்லது. அதுதான் வந்து நிரந்தரமா எல்லாருமே வந்து பண்ண முடியும். ஒருத்தன் வந்து காமெடி பண்ணான்டா, ரே வில்லியம் ஜான்சன், அவன் காணாம போயிட்டான்டா, யூடியூப்ல இருந்து காணாம போயிட்டான். சரியா?
அப்புறம் மிஸ்ட்ரி கிட்டார் மேன் ஒருத்தர் இருந்தான்டா. அவன் வந்து மியூசிக்கு ஸ்டாப் மோஷன் வீடியோலாம் சூப்பராக பண்ணுவான்டா. அவன் வீடியோலாம் பார்த்தேன்னா நீயே என்ஜாய் பண்ணுவேன். காணாம போயிட்டான்டா. ஆலாவர்தின்னு ஒருத்தர் இருந்தான்டா. அவன் வந்து இந்த ஆக்கப்பல்லா மியூசிக்னு ஒன்று பண்ணுவான்டா. காணாம போயிட்டான்டா. அவனுங்கெல்லாம் காணாம போயிட்டான். யூடியூப்ல இருந்து காணாம போயிட்டான். அதான் இங்க இருந்தாங்க, அவனை நம்பி எவ்வளவு பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. காணாம போயிட்டாங்க. PewDiePie அவன் கிட்ட காணாம போயிட்டு தான் திரும்ப கிட்டத்தட்ட காணாம போயிட்டு இருக்கான். ஆனா எவ்வளோ நாளா அவன் வந்து பர்சனல் பிராண்ட்ல தான் இருக்கான். அவனோட பேர் என்னதுன்னு எனக்கு தெரியும். ஃபீலிக்ஸ் செல்பர்க்னு நினைக்கிறேன் அவன் பேரு. ஆனா PewDiePie தான் அவனோட பேருன்னு எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல. அதுவும் ஓகே, பிரச்சனை இல்லை. PewDiePieன்றத அவனுக்கு ஒரு புனை பெயர் மாதிரி, ஒரு புக் ஆத்தர்லாம் வச்சுப்பாங்க தெரியுமா பேரு, அந்த மாதிரி ஒரு பேர் தப்பு இல்லை. இப்படி கண்டென்ட்டை அவனோட ஐடென்டிட்டியில வச்சு நிக்கிறவன் மட்டும்தான் நிரந்தரமா இருக்கிறான். வேற யாரும் நிரந்தரமா இல்லை. ஏன்னா யூடியூப் இஸ் ஆல் அபவுட் யூ, YOU. ஸோ அங்கே பர்சனல் பிராண்டு தான் நிற்குது. அதனால இந்த கருத்துல யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்கள நம்புறது பெட்டர். மீதி பேரெல்லாம் நீங்க கொஞ்சம் காஷியஸாக தான் பார்க்கணும். இந்த 3 லெட்டர்ல எவனோ ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான், 4 லெட்டர்ல எவனோ ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான், 5 லெட்டர்ல எவனோ ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் சில பேர் அவன் பேரையே வச்சு கூட இருப்பான். ஆனா அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாதனால அவன் குழப்பிக்கிட்டு இருப்பான் அவங்கள. எஸ், அந்த குழப்பத்தெல்லாம் நீங்க மாட்டாம இருக்கிறதுக்கு நான் சொல்றதையும் நம்பாம போய் தரவுகளை எடுத்து பாருங்க, ஃபேக்டை எடுத்து பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து படிங்க, ஏஐ கிட்ட போய் கேளுங்க. ஏஐ வந்து போய் சொல்லும், அதனால போய் வெப்ல சர்ச் பண்ணுங்க. வெப்ல வந்து போய் சொல்லும், போய் நியூஸ் பேப்பர்ல சர்ச் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர்ல போய் சொல்லும், நேரா போய் ஆளுங்கிட்ட பேசுங்க. அப்போ தெரியும் உண்மை. அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும், ரைட்டு எவன் பேசுறான் ஒழுங்கா எவன் பேசலன்னு அழகா ஃபில்டர் பண்ணி நீங்க பீஸ்ஃபுல்லா வாழலாம். இப்படிதான் நாங்க அந்த முயற்சியில இருக்கோம். நாங்க அதை அச்சீவ் பண்ணல. அந்த முயற்சியில நான் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பேன் போல. ஏன்னா நான் தான் கமெண்ட் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த கமெண்ட்ல புதுசா யாரும் வந்து திட்டினே தான் இருப்பாங்க. அதனால எனக்கு வந்து அது இப்போதைக்கு எண்டு கார்டு வரப்போறது கிடையாது. இதுக்கு எண்டே இல்லைங்களா சார்? நம்ம வீடியோக்கு எண்டே இல்லாத மாதிரி இந்த பிரச்சனைக்கு எண்டே இல்லாத. புதுசா யாராவது உள்ள வருவாங்க, அவங்களுக்கு நம்ம யாரும் தெரியாது, எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அவங்களுக்கு பொறுமையா இருக்காது, டேரக்டா வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து நான் எப்பயும் பாக்குற மாதிரி தான். ஓகே, ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ஏஐ வந்து எப்படி தெரியுமா ஹெல்ப் பண்ணும்? போற போக்கில் பார்த்தா ஒரு சாதாரண ஐயர் இல்ல, ரவுடி ஐயராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயும் பதிலுக்கு திட்டிட்டு இருக்கும். ஏஐயும் திட்டும், ஆனா அட்லீஸ்ட் ஒரு லேயர் மாதிரி போட்டு வச்சிடலாம். என்கிட்டலாம் பேசாத, முதல்ல ஏஐ கிட்ட பேசிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து பேசு, கமெண்ட் எல்லாம் ஏஐ கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிடலாம். ஏஐ வந்து சூஸ் பண்ணும் கமெண்ட்டை. இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான், இவன் கமெண்ட்லாம் வேஸ்ட்டு, இவன் கமெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல இது நான் எதுக்காக யோசிக்கிறேன்னா, இந்த ஏஐ உள்ள வராதப்பயே கமெண்ட் செமையா மறைஞ்சு போகுது. கரெக்ட். நிறைய பேர் நம்ம நண்பர்களே, வீடியோல வரக்கூடிய நண்பர்களே போய் ரிப்ளை போடுறாங்க, வரமாட்டேங்குது. ஆமா, போன வீடியோல நான் ரிப்ளை 3 தடவை போட்டேன், வரல ரிப்ளை. புரியல, தலைவலியுது எனக்கு. சரி பாவம், ஏதோ யூடியூப் சர்வர் அடி வாங்குது போல இருக்கு. போன்லயே அதை ஹேண்டில் பண்ண முடியல. அது யூடியூப் சர்வர்ல இருந்து பாதி ஏஐக்கு கொடுத்துட்டான், ஜெமினி கொடுத்துட்டான் போல இருக்கலாம். சரிங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினைச்சோம். மற்றபடி நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்களே மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் சொன்னதில் ஏதாவது தப்பா இருந்ததுனால மன்னிச்சுக்கோங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். நாங்கள் எதுவும் தப்பாலாம் சொல்லல, தவறா சொல்லியிருக்கோம். தப்புன்றது தெரிந்து செய்வது, தவறு என்பது தெரியாமல் செய்வது. தவறா ஏதாவது நாங்க சொல்லியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு தரவோட வாங்க, எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, தரவுகளை கொடுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். அவ்வளவுதாங்க. ரைட்டா, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்பதற்கு சிவராணி மற்றும் பரத்வாஜ். பை. ஓகே, தூங்க போலாமா? கண்டிப்பா போலாம்டா. முடியலடா.